ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபர்செட். இன்றைக்கோட நாம பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள மரத்தை வெட்டிட்டோம். எதுக்கு வெட்டணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸ் அப்டேட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் எதுக்கு மரம் வெட்டணும்னு பார்த்துலாம் வாங்க. நம்ம பேட்ஸுக்காண்டி அந்த மரத்தை விட்டுருந்தோம். அதாவது இந்த ஷீட் ஆர்பரா ஷீட் போடச்சில இந்த மரத்தை வெட்ட வேண்டாம், அந்த ஷீட்டுக்குள்ளே கேப் போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி தான் கேப் போட்டு விட்டுருந்தோம். இப்போ அதே பெரிய பிரச்சனையாயிருச்சு. ஏக்கும் பார்த்தீங்கன்னா மரம் வளர வளர அந்த ஷீட்டோட ஓட்டையெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவுபடுத்தி விட்டோம். பட் இருந்தாலும் காற்றுக்கு அந்த மரம் ரொம்ப ஆடுறதுனால ஷீட்டை பிடிச்சி மொத்தமாக அப்படியே ஆட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நம்ம இந்த மரத்தை இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெட்ட ஆரம்பிச்சாச்சு. நம்ம வெட்ட முடியாது, அதனால் மரம் வெட்டுற ஆளை கூப்பிட்டு வெட்ட வேண்டியதாகிடுச்சு. பட் மரம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மரத்தை வெட்டாத அளவுக்கு தான் பார்க்கணும். பட் நம்மளுக்கு இந்த நிலமையில வெட்டி தான் ஆகணுன்ற நிலமை ஆகிப்போச்சு. அதுபோல் பக்கத்துலேயே மெயின் வயர் நம்ம கரண்ட் வயர் வர்றதுனால பின்னாடி இந்த மரம் வளர வளர பிரச்சனை கண்டிப்பாக ஆகும். அதனால தான் மெயினாக பார்த்திங்கன்னா வெட்டிட்டோம். வெட்டினதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு ஷீட்டை போட்டோம்னா உள்ளே இன்னும் கொஞ்சம் பேட்ஸு கேஜ் வச்சுக்கலாம். நம்ம இந்த பேட்ஸுக்கு நம்ம அதிகமாக வச்சுட்டு இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. மொத்தத்தில் இந்த மரம் முன்னாடி வச்சுருந்தது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. நம்ம பேட்ஸுக்கும் பிரச்சனை, கரண்ட் வயருக்கும் பிரச்சனை. அதனால் இந்த மரத்தை வெட்ட வச்சாச்சு. இந்த 3 பேர் மரத்தை வெட்ட வந்திருந்தாங்க. ஒரு ஆள் பார்த்திங்கன்னா கீழே நின்னாங்க, ஒரு ஆள் மேலே ஏறிட்டாங்க, ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அந்த ஆர்பா ஷீட்டில் நின்னாங்க. நான் அவங்க வெட்டச்சிலே சொல்லிட்டேன், ஆனால் சீட்டில் மட்டும் விழுந்துடாமனே நம்ம கஷ்டப்பட்டு தான் சீட்டு போட்டிருந்தோம். சீட்டில் விழாத அளவுக்கு வெட்டுங்கனே அப்படின்னு சொன்னோன்னா அவங்க நான் பார்த்துக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஏறி வெட்டிட்டாங்க. அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கயிறு போட்டு அந்த மரத்துலேயே சாய விட்டு தான் அவங்க வெட்டி கொடுத்தாங்க. சீட்டில் ஒன்று கூட உழலை. நார்மலாக பொத்துனாப்பில் பையா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ 2 மணி நேரம் ஆக்கிட்டாங்க அந்த மரத்தை வெட்டுறதுக்கு. மரம் பார்த்திங்கன்னா சின்ன மரம் தான், பட் அந்த டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓவர் அவங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பொறுமையாக தான் வெட்டினாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா இந்த ஃபின்ச்சஸ் வீடியோ நம்ம வீடியோலேயும் வரும், இந்த வீடியோலேயும் வரும். அதனால் வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபின்ச்சஸ் அப்டேட்டும் தெரியும். ஆஃப்ரிக்கனை பற்றி பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அந்த ஆஃப்ரிக்கனை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். கம்மியான நிமிஷத்தில் வரும். அதையும் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துக்கு பெல் ஐகானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ தெரியும். இந்த கீழே கிடக்கு பார்த்திங்களா, அதான் இந்த மரத்தோட கட்டைகள் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பட் மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஹைட்டு மரம் கூட, அதனாலேயே என்னமோ காற்றடிச்சா ரொம்ப அந்த மரம் ஆட ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நம்ம மெயினாக அறுக்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு பொறுமையாக வெட்டுறாங்கன்னு. சீட்டில் விழுந்துட்டு அப்படின்னா அந்த சீட்டு உடஞ்சிடும் கண்டிப்பாக. அவங்க உடையாத அளவுக்கு பைய ஒவ்வொரு கொப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே டோட்டலாக கீழே வரைக்கும் அறுத்து விட்டாங்க. அதாவது குழி தோண்டி வேறு எடுக்கல, எப்படி எடுக்கான்னு பாருங்கள். இந்த அளவுக்கு மட்டமாக வெட்டி விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணி சுட சுட ஊற்றினோன்னா அந்த மரம் அதுக்கடுத்து தழுக்காமல் ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா கூண்டெல்லாம் நவுட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவங்க வந்த டைம் நம்ம கொஞ்சம் அந்த ஊரில் திருவிழா டைமு, அதனால் நம்ம இவங்கள பார்த்த உடனே வந்தனால அந்த கேஜில் நம்ம க்ளீன் பண்ணாமல் கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு. அதனால் அவங்க வந்தோடனே தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் ஒரு கேஜ் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு. ஏன்னா நம்ம அவங்களுக்கு இடைஞ்சலாக இல்லாதபடி கேஜெலாம் நவுட்டினோம். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கேஜ் கொஞ்சம் க்ளீனாக நவுட்டிருக்கலாம். பதறி செஞ்சனால கேஜெலாம் சடக்கு நவுட்டனால உள்ளக்க நல்ல வழிக்கு பேட்ஸுக்கு ஒன்றும் ஆகலை. பட் கேஜில் ஒவ்வொரு கேஜி கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் மாட்டி ரெடி பண்ணணும். இது நம்ம சீட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 6 கேஜி இல்லை 9 கேஜி வரைக்குமே எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அந்த தண்ணி கொட்டிருக்குது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் டேமேஜ்னு சொல்லியிருந்தேன். ஒரு மூங்கில் கம்பு உள்ளே உடஞ்சிருச்சு. அது பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மூங்கில் கம்பு உடஞ்சிருச்சு. இந்த கேஜில் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்குது. இந்த கேஜி 3 கேஜிலுமே சிக்கு இருக்கிறனால நம்ம ஈஸியாக நவுட்டிட்டோம். இதே எக்லையோ அடகாத்துட்டு இருந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். சிக்கில் இருந்தனால நம்மளுக்கு கொஞ்சம் தப்பிச்சிச்சு. நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் பார்க்கலான்னா சேனலில் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க மரம் வெட்டி போனதுக்கப்புறம் நம்ம கேஜை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரி பண்ணி வச்சோம். அதாவது இந்த கல் கீழே உள்ள அந்த பிளாக் கல், செங்கல் அந்த மாதிரி நம்ம வச்சு அதுக்கு மேலே தூக்கி வச்சாச்சு நீட்டாகவே. அதாவது நல்லா ஒன்றும் ஃபால்ட் ஆகலை. ஒரே ஒரு மூங்கில் கம்பு தான் உடஞ்சிருச்சின்னு நான் சொல்லியிருந்தேன் வீடியோலேயே. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரெடி பண்ணச்சுல நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம மரத்தை வெட்டியாச்சு. பட் அந்த ஹோல்ஸ் இன்னும் இருக்குது. ஓட்டை பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவில் காட்டுறேன், பெரிய ஓட்டையாக இருக்குது. பட் அதை நம்ம அடைக்கணும். அடைக்கிறதுக்கு ஒரு ஆர்பரா ஷீட் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். நம்ம வாங்கச்சில நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது அடைக்கச்சில கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸ் அப்லோடுக்குள்ளே போயிடலாம். ஃபின்ச்சஸ் நம்மள்ட்ட எத்தனை பேர் ப்ரீடிங்கில் இருக்குன்னா
நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 பேர் நம்ம வந்து ப்ரீடிங் போட்டிருக்கோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4வது ஒரு பேரும் நம்ம செட் பண்ணிட்டோம். 4 பேர் ஃபைனலாக வந்து இருக்குது நம்மள்ட்ட ஃபின்ச்சஸ்ஸு. அந்த 4 பேரும் என்னென்ன நிலமையில இருக்குதுன்னா இந்த இப்போலேருந்து பார்க்க போகிறோம் வீடியோ கண்டினியூவாக. இது வந்து 11வது கேஜி 11வது கேஜிலேருந்து 14வது கேஜி வரைக்கும் நம்ம வந்து ஃபின்ச்சஸ் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11வது கேஜியில் பார்த்தோன்னா இது வந்து நல்லா வந்து ப்ரீடிங் ஆகி சிக்கு வந்து நெக்ஸ்ட் பண்ணி விட்டுச்சு. இந்த கீழே நிற்கி பார்த்தீங்களா 3 தான் சிக்கு, 2 பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டே கிடையாது, மேலும் கிரே கலர் தான், ஃபீமேலும் கிரே கலர் தான். நான் அந்த பேரை வந்து காட்டுறேன். பட் சிக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இறக்கி விட்டுருக்கும் பாருங்கள். நம்ம வந்து ஒயிட்டே வராதுதான் எதிர்பார்த்தோம். பட் 2 ஒயிட்டு, ஆனால் மண்டையில் மட்டும் கிரே கலர் இருக்குது. பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரேயாக தான் இருக்குது. கீழே நிற்கி பார்த்தீங்கன்னா அதான் மேலு, அந்த வலையில் நிற்கல அதான் ஃபீமேலு. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெதர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜில் இருக்குது. அதாவது மேல் தான் ஃபுல்லாக கொத்தி வச்சுருக்கு. இந்த ஃபெதர் ப்ராப்ளம் வந்து எதுக்கு வருது அப்படின்னா மேல் சின்னதாகவோ இல்லை ஃபீமேல் பெருசாவோ, இல்லைனா ஃபீமேல் சின்னதாக மேல் பெருசாக இருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதாவது ஒரு ரெண்டுமே கரெக்டான லெவலில் இருந்தால் தான் ப்ரீடிங் கரெக்டாக போயிட்டுருக்கும். நான் வந்து அடுத்த பேரெல்லாம் காட்டுறேன். இது அடுத்த எக் வச்சிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் எக் வைக்கல. பட் இதுவும் 3 சிக்கும் நெஸ்ட் பண்ணி விட்டுருச்சு. சீக்கிரமாகவே அடுத்த எக்கும் வச்சிரும். எக் வைக்க ஆரம்பிச்சிட்டுனா அந்த ஃபெதர் நல்லாவே வளர்ந்துரும். நான் வந்து அடுத்த அப்லோட கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12வது கேஜி பார்த்துலாம். 12வது கேஜியில் தான் நான் சொன்னது புது பேர் போட்டிருக்கோம். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட உள்ளே தான், மேலே நம்ம புதுசாக மாற்றிருக்கோம். இந்த ஃபீமேல் ரொம்ப நாளாகவே, அதாவது ஸ்டார்டிங் வந்து நம்மள்ட்ட எக் வச்சே தான். பட் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மாதமாகவே எக் வைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா மேலே மாற்றிட்டு மேல் மட்டும் நம்ம வேறு மாற்றிட்டு வந்திருக்கோம் பக்கத்தில் உள்ள பெட் ஷாப்பில். இதுதான் அந்த மேலு. பார்த்திங்கன்னா தெரியும். கூடு வந்து நான் வந்து புதுசாக தான் இது வந்து கெட்ட வச்சுருக்கேன். புதுசாக நம்ம வந்து தேங்காய் நார்லாம் போட்டு தான் கெட்ட வச்சுருக்கோம். ஃபின்ச்சஸ் வளர்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் இந்த கூடு எதை வச்சு கெட்டணும் அப்படின்ட்டு. தெரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறக்காண்டி நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்காண்டி போடுறேன். 12வது கேஜியில் இதான் நிலமை. அடுத்து நம்ம 13வது கேஜி பார்த்துடலாம். 13வது கேஜிலேயே நம்ம வந்து எக்கு வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டது இந்த வாட்டி. கிட்டத்தட்ட ஒரு 7 எக்கு கிட்ட அந்த இதுக்குள்ளே இருந்துச்சு, கூடைக்குள்ளே, ப்ரீடிங் கூடைக்குள்ளே. அந்த கூடைக்குள்ளே 7 எக் இருந்தனால நம்ம வந்து 7 எக்கே ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து முயலேருந்து கூடு கட்டுற மாதிரி வச்சோம். மேல் வந்து இந்த நிற்கல, இந்த கம்பில் நிற்கிறது தான் மேலு. ஃபீமேல் அந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கல அதான் ஃபீமேலு. கூடும் சர அந்த மேல் பார்த்திங்கன்னா கெட்டிட்டு, இதில் மேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஃபீமேல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் இருந்தாலும் அடுத்த எக்கு வச்சுட்டு 3 எக்கு வச்சு நல்லா அடகாத்துட்டு இருக்குது. இந்த 3 எக்கும் சிக்க ஆச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. எதுக்கு வந்து போன கிளச்சி இது சிக்க ஆச்சாவானா, குளிர் டைம் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. நம்ம வந்து மல்லியில் இதுக்கு அறவே கொடுக்கல இன்னும். குளிர் டைம் நீங்களும் இந்த மல்லியில் கீரை வகைகள்லாம் ரொம்ப கம்மியாக கொடுங்க. அதாவது வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா அதுனா குளிர் சம்மந்தமான பொருட்கள், அதனால் அதை வந்து யூஸ் பண்ணாங்க இப்போதைக்கு. அதுக்கடுத்த 14வது கேஜி பார்த்துடலாம். 14வது கேஜியில் சிக்கு ஆச் ஆகிருக்கு. இதுவும் நம்ம வந்து இப்போ புதுசாக போட்ட பேர் தான். பட் இது வந்து ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இவ்வளோ சீக்கிரமே கொடுத்துட்டு அப்படின்னு. வாங்கிட்டு வந்து 1 வீக்லேயே எக் வச்சுட்டு, அதாவது 2 நாள் 3 நாள்லேயே நல்லாவே மேல் கூடு கட்டிட்டு, இப்போ ஃபீமேல் தான் உள்ளே கிடக்கு பாருங்கள். எத்தனை சிக்கு ஆச் ஆகிருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 சிக்கு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. பட் 2 எக் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 2 எக்கும் சிக்க ஆச்சாமா அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பேட்ஸ் லெவலாக இருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. முக்கியமாக லைக் பண்ணால் தான் அடுத்த ஆளுக்கு போய் சேரும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. ஆல்ரெடி வீடியோ 8 நிமிஷம் தாண்டிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன், நிறைய டைம் சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தூத்துக்குடியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தூத்துக்குடி தான் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த 3ல் ஏதாட்டும் ஒன்று பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.